அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுக்கு இந்த 2 நாட்கள் அக்கினி சட்டி 3ஆம் நாள் கம்பம் ஆற்றுக்கு போகும் நேரங்களில் அங்கு வரும் பக்தர்களுக்கு நாம் கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்குவதற்காக கரூர் நகர காவல் நிலையத்தில் அனுமதி கடிதம் அளித்திருந்தோம். அதற்கு கடந்த 14ஆம் தேதியே கரூர் காவல் நிலையத்திலிருந்து எங்களுக்கு அனுமதி கடிதம் கொடுத்துவிட்டு எங்களுக்கு நாங்கள் அனுமதி கடிதத்துடைய இதை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல பந்தல் போட்டுட்டு நாளையிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். நாங்கள் பந்தல் போடும்போது நேற்றே பந்தல் போட போனோம். நேற்று ஒரு காவல் அதிகாரி காவல்துறை ஒரு காவலர் தடுத்தார். அதை இந்த மாதிரி இல்லைங்க நீ காவல் நிலையத்துக்கு வாங்கன்ட்டு போனாங்க. அப்புறம் நேற்று யாரையும் நாங்கள் பார்க்க முடியல. அப்புறம் பார்த்தா கேட்கும்போது நீங்கள் நகராட்சியில் போய் கேளுங்க, மாநகராட்சியில் கேளுங்க. நாங்கள் மாநகராட்சியில் நாங்கள் போய் பார்த்ததுக்கு மாநகராட்சியில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் யாருக்கும் இது மாதிரி சொல்கிறதில்ல, நீங்கள் அன்னதானம் போடுறது தானே போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் முறைப்படி கரூர் காவல் ஆய்வாளர், காவல் துணை கண்காணிப்பாளர், கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கரூர் ஆட்சியர் அனைவருக்கும் நாங்கள் பதிவு தகவல் அனுப்பியுள்ளோம். இதை பற்றி இந்த மாதிரி இடத்துல நாங்கள் அன்னதானம் போடுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் காவல்துறை எங்களுக்கு அனுமதி அளித்திருக்காங்க, இதுக்கு நாங்கள் உங்களுக்கும் ஒரு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல, எதுவும் செய்யலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களை அந்த இடத்துல ஒரு பந்தல் போட விடாமல் இந்த காவல்துறை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட வர சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு பேசிகிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறாங்க, 4 மணி வரைக்கும் இருக்க இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, வந்தோன்னே கேட்டு சொல்கிறேன்றாரு. அங்கே போய் இத்தனைக்கு பந்தல் போடுற இடம் பட்டா இடம், சொந்த இடம், இடத்துடைய உரிமையாளர் எங்கள் வீட்டை அவர் எல்லாத்தையும் இடத்துடைய உரிமையாளர் இங்கே தான் இருக்கார். அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் பண்ணுறோம். முறைப்படி நாங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு நகராட்சியிலையும் போய் சொல்லிட்டோம், மாநகராட்சியிலையும் சொல்லிட்டோம். ஆனால் எங்களை போட விடாமல் தடுக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு, ஒரு நீர்மோர் பந்தலோ அன்னதானமாக போடுறது யார் வேணாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க கடந்த மாதம். இதெல்லாம் நம்ம சொன்னாலுமே எதுக்காக தடுக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் ப்ராப்பராக ஒரு அட்வொகேட்டை வச்சு லீகலாக தான் நாங்கள் எல்லாமே மூவ் பண்ணுறோம். ஆனால் எங்களை தடுத்துட்டு இருக்காங்க. இப்போவும் சொல்கிறோம், இன்னும் 4 மணி வரைக்கும் மணி 3:30, இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஆனால் எங்களை போட விடாமல் இவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக எதுக்குமே ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எல்லாம் முறைப்படி அனுமதியோடு தான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அதாட்டி அந்த ஒரு வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தணும். இதே இடத்துக்கு முன்னாடி தான் கேட்கும்போது எல்லாம் அனுமதி கொடுத்துட்டு காலையில் நீங்கள் மைக் வைக்கக்கூடாது, ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் மைக்கு ஸ்பீக்கர் இல்லாமல் எப்படி நாங்கள் பண்ணுறது? எங்களுக்கு பாருங்க, இப்படி பேசும்போதே தொண்டை போகுது எங்களுக்கு. ஒரு 250-500 பேர் நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி சின்ன மைக் இல்லாமல் எங்களால் எப்படி பேச முடியும்? இந்த மாதிரி தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாம் லீகலாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல இப்போ அன்னதான பந்தல் போட்டிருக்காங்க. அதை நாங்கள் கூகுள் ஃபோட்டோவோட நாங்கள் எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல எந்த ஜிபிஎஸ் ஃபோட்டோவோட யார் எந்த இடத்துல பந்தல் போட்டிருக்காங்க, என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நாங்கள் ஜிபிஎஸ் ஃபோட்டோவோட 4 பக்கத்துக்கு எடுத்து இதையும் நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் பதிவு தபால் பண்ணியிருக்கோம். எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். அப்படி இல்லை யாராவது ப்ரொசீஜர் இருக்கா சொல்லுங்கள், அதை நாங்கள் அதன்படி போகிறோன்னு கேட்குறோம். அது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க அவங்க கேட்டால். ஆனால் எங்களை மட்டும் பந்தல் போட விட மாட்டேங்கிறாங்க. இது என்னன்னு எங்களுக்கு தெரியல. மற்ற கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்கும்போது உங்கள் கட்சிக்கு மட்டும் வேணுமே தடுக்க உண்மைதான். அதை தான் நாங்கள் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படிங்க போட்டாங்க, அவங்க அனுமதி சொல்லுங்கன்னு சொன்னால் அதை பற்றி இல்லை நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டோம், நீங்கள் போய் மாநகராட்சியை கேளுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே தவிர இப்போ மாநகராட்சியிலேருந்து யாரும் எங்களை தடுக்கல, காவல்துறை தான் எடுக்குது. அப்போ மாநகராட்சியிலேருந்து தடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசலாம். பந்தல் போடும்போது காவல்துறை தான் தடுத்துச்சுங்க போடாதீங்கன்ட்டு. அதை கேட்டால் அவங்க ப்ராப்பராக எங்கிட்ட பதில் சொல்லுவாங்க. இருங்க இன்ஸ்பெக்டர் வருவார் பேசிக்கிட்டாரு. எஸ்ஐ அனுமதி தரலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். பேசிட்டு இல்லை முற்றுகை இல்லை. ஆமாம், அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் போக போகிறோம். ஏன் என்ன காரணம் ரீசன் கரெக்டான ரீசனை சொன்னால் நாங்கள் கேட்டுக்குவோம். அதான் நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் பர்மிஷன் வாங்க ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கும். நாங்கள் ஹைகோர்ட்டில் கூட போகிறது ரெடியாக தான் இருந்தோம். ஹைகோர்ட் நீங்கள் லீவு இல்லை, நேற்று ஹைகோர்ட்டில் போட்டு போனாங்க, போட்டு கேட்கலான்ட்டு. ஏன்னா நம்ம திங்கள் செவ்வாய் பண்ணால் நம்ம நோம்பி முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம இந்த நடவடிக்கை கேட்கணும். நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இல்லைன்னா அந்த இடத்துக்கு போய் நிற்க போகிறோம். என்ன நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ 4 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அடுத்த நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம்.
எஸ்ஐ வரணுமா? எஸ்ஐ எல்லாம் பார்த்தீங்களா?